கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவன் மேல் நிபந்தனையற்ற அன்பு உள்ளவர்களாக இருங்கள் அல்லது வாழுங்கள் என்பது இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு. தேவன் மேலே எங்களுடைய அன்பு ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், என்னை ஆசீர்வதித்தால்தான் நான் தேவன் மேல் அன்பாயிருப்பேன், எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், எனக்கு தேவையான காரியங்கள் இல்லை என்று சொன்னால் தேவன் மேலே என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்ற அப்படியான ஒரு சிந்தை உள்ளவர்களாய் இல்லாமல், நாங்கள் எந்த நிலையிலும் அன்பானவர்களே, தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையுமே நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் அந்த வார்த்தையை வைத்து கொண்டே அன்பானவர்களே, நாங்கள் தேவன் மேலே ஒரு நிபந்தனை இல்லாமல், கர்த்தரிடத்திலே எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னாலும், நான் எதிர்பார்க்கிற காரியம் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் தேவன் எனக்கு அவர் தெய்வமாகவே இருக்கிறார், அவர் மேலே எனது அன்பு குறையாது என்ற அந்த ஒரு அன்புக்குரியவர்களே எண்ணம் அல்லது அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் முதலாவது தேவன் மேலே ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு நாங்கள் செலுத்துவதற்கு அல்லது நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல காரணங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது நாங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கைகளுடைய காரியங்கள் எப்படி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை வைத்தே நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்கள் தேவன் மேலே ஒரு நிபந்தனை இல்லாதபடிக்கு நாங்கள் அவர் மேலே ஒரு அன்பு உள்ளவர்களாக, எங்களுடைய அன்பை நாங்கள் காட்டி அல்லது அன்பை செலுத்தி அன்பு உள்ளவர்களாக எங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உண்மையாக அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழ முடியும். ஏனென்றால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் அவர் எப்படியாக எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். அவர் தேவன் தன்னுடைய குமாரனை எங்களுக்காக மறிக்க கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் அந்த ஒரு சம்பளம் மரணம் என்ற ஒரு தீர்ப்புக்கு ஒரு கீழாக இருந்த நாங்கள் இப்படியாக அன்பானவர்களே இருந்த எங்களை அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையிலிருந்து எங்களை ரட்சித்து இந்த பூமியிலும் இப்பொழுதும் பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள தெய்வம் எங்களுக்குள்ளே அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறபடினாலே அந்த தேவன் மேலே நாங்கள் ஒரு நிபந்தனை இல்லாதபடி, என்னை ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த ஒரு தண்டனையிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே, இனிமேல் நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்தாலும் வராவிட்டாலும், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் வந்தாலும் வராவிட்டாலும், சம்பவித்தாலும் சம்பவிக்காவிட்டாலும் நான் தேவன் மேல் அன்பா இருப்பேன், தேவன் மேலே என்னுடைய அன்பு குறையாது, தேவன் மேலே என்னுடைய அன்பின் செயற்பாடுகள் எப்பொழுதுமே இன்னும் மென்மேலும் பெருகும் என்று சொல்லுகிற அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே அன்பான சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் வர வேண்டும். ஆமேன். என்னால் இந்த பூமியிலே நாங்கள் அதிகமாக தேவன் எனக்கு இதை செய்தால் நான் ஏதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், தேவன் என்னுடைய இந்த தேவைகளை சந்தித்தால் நான் ஒழுங்காக வேத படிப்புக்கு வருவேன், தேவன் இந்த காரியத்தை செய்தால் நான் ஏதாவது ஊழியத்துக்கு உதவி செய்வேன். இப்படித்தான் ஏதோ ஒரு நிபந்தனை அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்து அன்பானவர்களே நாங்கள் தேவன் மேலே எங்களுடைய அன்பை காட்டும்படியாக எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே சில தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் சந்திக்கப்படாவிட்டாலும் தேவன்தான், அவர் மேலே என்னுடைய அன்பின் செயற்பாடுகள், அவர் மேலே இருக்கிற அன்பு குறையாது, அவரை குறித்திருக்கிற என்னுடைய முக்கியத்துவம் முன்னுரிமைகள் குறையாதென்ற அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே அன்பானவர்களே நாங்கள் வர வேண்டும். ஆமென். நாங்கள் ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு தேவன் மேலே வைக்க வேண்டும்.
தேவன் ஏனென்றால் இதற்கெல்லாம் வேத வார்த்தைகளை வைத்தே அன்பானவர்களே நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அதனாலே அன்பானவர்களே, நாங்கள் தேவன் மேலே ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு, எங்களுக்கு ஆசீர்வாதம் நான் எதிர்பார்க்கிற காரியம் வந்தாத்தான் தேவன் மேலே நான் அன்பா இருப்பேன், அல்லது என்னுடைய அன்பின் செயற்பாடுகள், அன்பின் வெளிப்பாடுகளாக நான் தேவன் மேலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சில ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்தாத்தான் அதை வெளிப்படுத்துவேன் என்று இருக்காமல், கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டே அன்பானவர்களே, நாங்கள் ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, ஒரு நிபந்தனை இல்லாதபடிக்கு தேவன் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறவரா, நான் நிபந்தனை அதாவது ஒரு நிபந்தனை இல்லாமல் தேவன் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் சொல்லிக் கொண்டு வருகிறது போல, இது தந்தாத்தான் கர்த்தர் மேலே நான் அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், ஒழுங்கா சபைக்கு போவேன், இப்படி பல காரியங்கள் கர்த்தருக்குள்ளான விடயங்களை நாங்கள் வைத்து நாங்கள் தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தந்தாத்தான் இதற்கெல்லாம் செயற்படுவேன் இல்லாமல், என்ன எது ஆசீர்வாதம் வந்தாலும் வராவிட்டாலும் நான் கர்த்தரை, நான் அவரை ஆராதிப்பேன், அவருடைய காரியங்களை நான் செய்வேன், அவருக்குள்ளா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற இந்த தேவன் மேலே நான் ஒரு நிபந்தனை இல்லாதபடி நான் அன்பா இருக்கிறேன் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ஆமேன். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் எப்படி எங்கள் மேலே அவர் அன்பை வெளிப்படுத்தினார். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் அவருடைய அன்பு எங்களுக்கு வெளிப்பட்டது. அவர் எங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். இப்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த அன்பு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை நாங்கள் காட்டுகிறவர்களாக, அந்த நிபந்தனையற்ற ஒரு அன்பிலே நாங்கள் தேவனுக்குள்ளாய் வாழ்கிறவர்களாக அன்பானவர்களே நானும் நீங்களும் இருக்க வேண்டும். பாருங்கள், நான் வேதத்திலே சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அந்த சொல்லுகிற சம்பவங்கள்ல எப்படி அந்த தேவனுடைய மனுஷர்கள் தேவன் மேலே ஒரு நிபந்தனை அற்ற ஒரு அன்பு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது அதிலே வெளிப்படுகிறது. பாருங்கள், முதலாவது உங்களுக்கு தெரியும், தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து சொல்லப்படுகிறது. தானியேல் 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுதென்றார். அதாவது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அந்த பொற்சிலையை அவர்கள் பணிய வேண்டும், அந்த பொற்சிலைக்கு முன்பாக அவர்கள் தாழ விழுந்து அதை பணிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கட்டளையை பிறப்பித்து, இதை பணியாவிட்டால், அதை வணங்காவிட்டால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு சட்டத்தை பிறப்பித்து அங்கே வெளிப்படுத்தின பொழுது, இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற இந்த வாலிபர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி தேவன் மேலே கொண்ட அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் எங்களை இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், தேவனுக்கு உள்ளாக இந்த காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லை, இதை வணங்க மாட்டோம், ஆனால் வணங்காவிட்டால் அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி தேவன் மேலே, பாருங்கள், அக்னி சூளையிலே போடப்படுகிற ஒரு சட்டம் இருக்கிறது, போடப்பட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம் என்று சொல்றாங்க. அதுல விடுவியாமற் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம். அப்படியாக கர்த்தர் மேலே ஒரு நிபந்தனை இல்லாமல், கர்த்தர் இதில் இருந்து விடுவிக்கட்டும், நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அவரை ஆராதிப்போம் என்று சொல்லல, விடுவிக்காமற் போனாலும், அதுல பாருங்களை சொல்லுகிறார்கள் 17, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்க, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்,
இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்வதற்கு சொல்லுகிறார்கள் 16 அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இதுல போட்டாலும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் பாருங்க, விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அவர் நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் செய்கிறார். எங்களை வெட்கப்பட்டு போகும்படியாகவோ எங்களை ஏதோ ஒரு சோதனைக்குள்ளாக அமுழ்த்தி நாங்கள் எங்களை இல்லாமற் பண்ணுகிற தேவன் அல்ல. கர்த்தர் விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கு. அதனால்தான் சொல்லுகிறார், விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்றிலே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். பாருங்க, இப்படித்தான் ஒரு நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் எங்களை விடுவிக்கட்டும், விடுவிப்பார், இதுல இருந்து விடுவிப்பார், அல்லது இந்த ராஜாவுக்கு ஏதாவது செய்வார், அப்படி செய்யட்டும் என்று சொல்லி அப்படி இல்லை. எங்களை விடுவியா, எங்களுடைய மரணம், எங்களுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை வணங்க மாட்டோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த பொற்சிலையை ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை விழுந்து வணங்குவது. அதனாலே என்ன சட்டம் அக்கினி சூளையா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் மேலே அவர் அந்த அக்கினி சூளையிலே போட்டாலும் எங்களை விடுவிப்பார். ஆனா விடுவியாமற் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று சொல்லி தேவன் மேலே ஒரு நிபந்தனை ஒரு அன்புள்ளவர்களாக அன்பை வெளிப்படுத்துறது. இதைத்தான் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நாங்களும் எங்களுக்குள்ளாக கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் சிலவளை இல்லை என்று சொன்னாலும் தேவனுக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தேவன் மேலே ஒரு அன்பு எங்களுக்கு இன்னும் பெருக வேண்டும். கர்த்தர் நல்லவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக அன்பானவர்களே, எங்களுடைய அன்பிலே ஒரு குறைவு, ஒரு 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 தாழ்வு வரக்கூடாது. இன்னும் தேவன் மேலே அன்பு. ஓகே, நான் எதிர்பார்த்த காரியம் சந்திக்கப்படவில்லை, அல்லது இந்த சோதனையிலே கர்த்தர் விடுவித்திருக்க வேண்டும், விடுவிக்கவில்லை, ஆண்டவர் ஏதோ நன்மைக்குத்தான் என்று அப்படியான ஒரு நிபந்தனை அற்ற அன்பை தேவன் மேலே நாங்கள் வைக்க வேண்டும். ஆமென். இந்த சாத்ராக் மேஷாக் அப்படித்தான் சொல்லுகிறார், விடுவிப்பார். இந்த நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், அதைத்தான் நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வது. இப்படித்தான் அந்த ஒரு நிபந்தனை அற்ற அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும், ஆசீர்வாதம் வந்தாத்தான் நான் அன்பு கூறுவேன், அப்படி அல்ல. சுகம் வந்தாத்தான் நான், அப்படி இல்லை. எப்பொழுதும் நான் தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு எங்களுக்கு குறையக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் இதை தந்தாத்தான், இதை ஆசீர்வதித்தாத்தான், இந்த காரியத்தை எனக்கு விடுவித்தாத்தான் நான் இதில் அன்பு கூறுவேன் தேவன், அப்படி இல்லை. எப்பொழுதும் அன்பு கூறும். அவருக்குள்ளாய் ஆராதிக்க வேணும், ஜெபிக்க வேணும், துதிக்க வேணும், ஊழியங்கள், இதான் அன்பு கூறுவதனுடைய வெளிப்பாடுகள், பல காரியங்கள். ஆமென். பாருங்க, இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். யோபுவை குறித்து உங்களுக்கு தெரியும். யோபு புஸ்தகத்துல கூட அதில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், யோபு புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்றார். என்னை கொன்று போட்டாலும் அந்த அன்பை பாருங்க. தேவன் என்ன சித்தத்துக்காக என்னுடைய காரியங்கள், இப்படியான இழப்புகள், சேதங்கள், காரியங்கள், எனக்கு வேதனைகள் போல இருந்தாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். பாருங்கள், யோபு 19:25 சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் என் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். எப்படியான ஒரு அன்பை அங்கே வெளிப்படுத்த, நிபந்தனையற்ற அன்பு. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், அதுதான் இதுதான் அன்பானவர்களே, தேவன் மேலே கொண்டிருக்கிற ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு. நிபந்தனை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. என்னை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த சாத்ராக் மேஷாக் சொன்ன விடுவிப்பார், விடுவியாமல் போனாலும். ஆகவே அன்பானவர்களே, கொன்று போட்டாலும் கூட நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான்
ஒரு நிபந்தனை, தேவன் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், கர்த்தருக்குள்ளாக என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல், கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்வார். எல்லாம் எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். அதனாலே நாங்கள் எங்களுடைய ஜீவன் போனால் கூட ஆண்டவர் மேலே எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படி அன்பை வெளிப்படுத்தணும். நான் சொன்னது போல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்குள்ளா இன்னும் இன்னும் எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து அறிந்து அவருக்குள்ளாய் நாங்கள் மனம் திரும்ப, இதுதான் தேவனுக்குள்ளாக நான் அன்பா இருக்கிறேன், நான் ஒரு நிபந்தனை இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் அல்லது எனக்கு இதை தந்தாத்தான் அன்பு கூறுவேன் இல்லாமல் கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் என்று சொல்லி ஒரு நிபந்தனையற்ற அன்பு உள்ளவர்களாக நானும் நீங்களும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். பாருங்கள், ஆபகுக்குள்ளேயும் கூட சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆபகுக் 3:17 இதை தெரிந்த வசனங்கள் தான். நான் தேவன் மேலே ஒரு நிபந்தனையற்ற அன்பு, அதைத்தான் நான் தியானித்தேன். அந்த விஷயத்திலே அன்பானவர்களே, இப்படியான சில சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தபடியால் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எப்படி இது இருந்தாத்தான் நான் அன்பு கூறுவேன் என்றல்ல, ஆண்டவர்களே அன்பா இருப்பேன் என்றல்ல, எப்பொழுதும் நான் அன்பா இருப்பேன். ஆமென். அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஜோபுவை போல இங்கே ஆபகுக்கு தீர்க்கதரிசியும் சொல்லுகிற காரியம், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். அன்பானவர்களை பாருங்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் என்ன காரியம் வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்க, அவர் எங்கள் பலன் என்று சொல்லி, அன்பானவர்களே, அப்படியாக தேவனுக்குள்ளான அந்த அன்பை ஒரு வெளிப்படுத்த வேண்டும். நிபந்தனை, எனக்கு இது குறைஞ்சு விட்டது, இதில் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், இன்னும் நான் ஊழியம் செய்வேன் அல்லது இன்னும் காரியங்களை கர்த்தருக்காய் நடப்பிப்பேன் என்றெல்லாம், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், இதை சொன்னது போல திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கு உயரமான ஸ்தலங்கள் நடக்கப்படும். இது அன்பானவர்களே, இதான் தேவன் மேலே எங்களுடைய அன்பு. ஒரு நிபந்தனையற்ற, எல்லாம் கர்த்தர் எங்களை ஒரு வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. அல்லது எங்களை ஏதோ தீமையாக நடப்பித்து ஒன்றும் இல்லாமல் எங்களை ஒரு ஒதுக்குகிற தேவன் அல்ல. கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு. அதனாலே தேவன் மேலே ஒரு நிபந்தனை இருக்கக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அது எங்களை சந்திக்கப்படவில்லை, அல்லது இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படவில்லை, இந்த குறைவுல எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரவில்லையே, அல்லது இந்த இப்படியான ஒரு பிரச்சனை, இப்படியான ஒரு வியாதி, எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, அதனாலே நான் கர்த்தரை விட்டு கொஞ்சம் ஒதுங்க போகிறேன், இப்படி இருக்கக்கூடாது. தேவன் மேலே ஒரு நிபந்தனை அற்ற அன்பு, இது ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுக்கு அது கிடைத்தால்தான் இது கிடைத்தான் அன்பு கூறுவேன் என்று அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் தேவன் மேலே அன்பு கூற வேண்டும். கர்த்தர் எங்கள் மேலே முந்தி அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் யோவான் புஸ்தகத்திலே யோவான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் 4:19 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் முந்தி எல்லாவற்றுக்கும் முதல் அவர்தான் எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். அதனாலே நாங்கள் அவரிடத்திலே ஒரு நிபந்தனை இல்லாத அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சில காரியங்களை சொல்லுகிறார். பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 35 39 மட்டும் வாசிக்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்து. இப்படி பாருங்கள், இப்படியான பாடுகள், போராட்டங்கள், துன்பங்கள், பலவிதமான எதிரான காரியங்கள், மரணம் என்றாலும் கூட அன்பானவர்களே, எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று அவர் நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி தேவன் மேலே ஒரு அன்பை அன்பானவர்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவன் மேலே ஒரு நிபந்தனை அற்ற அன்பு தேவனுக்குள்ளாக எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். அதைத்தான் நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன். அதனாலே என்னுடைய தேவை சந்திக்கப்படவில்லையே, எனக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை மாறவில்லையே, இப்படி இதனாலே தேவனுக்குள்ளாக சோர்ந்து போய் தேவனை விட்டு ஒதுங்கி கேள்விகள் கேட்டு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்ய. அதனாலே தேவன் மேலே இன்னும் நாங்கள் அன்பு பெருக வேண்டும். ஊழியங்கள் செய்கிறோம்டா இன்னும் உற்சாகமாய் செய்ய வேண்டும். கர்த்தருக்குள்ளாக எப்படியெல்லாம் செயற்பட வேண்டுமோ இன்னும் செயற்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் அன்பாக இருக்கிறார். அதனாலே தேவன் மேலே இருக்கிற அன்பிலே ஒரு நிபந்தனை அற்ற அன்பு எங்களுக்குள்ளே எல்லா விடயத்திலும் வெளிப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த காரியம் எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமா என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே தேவன் மேலே ஒரு நிபந்தனை அற்ற அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக, அன்பானவர்களே, நாங்கள் அப்படி வாழும் பொழுது பாருங்கள், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தினார்கள். கர்த்தர் அந்த அக்னி சூளையிலே எப்படியாக அவர்களை காப்பான். இப்படித்தான் எதிர்பார்ப்பு இந்த சூளையிலே விடுவிப்பாரா இல்லையா? ஆண்டவர் அன்பானவர்களே, சில வேளைகள் ஏதோ நாங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறோம், எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலை கூட அப்படியான எண்ணம் வரலாம். ஆனால் அவர் சொன்னார், மரணமானாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. இப்படித்தான் இருக்கவன். அவை தேவன் மேலே ஒரு நிபந்தனை அற்ற அன்பு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். யோபை பாருங்கள், அவருக்கும் அந்த ஒரு நிபந்தனை அற்ற அன்பு. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. ஆனாலும் பாருங்கள், கடைசியாக எப்படியான ஒரு இரட்டத்தினையாய் கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும். இப்படித்தான் தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவன் மேலே எங்களுடைய அந்த நேரத்துக்கு சில வேளைகள்ல சூழ்நிலைகள், மாற்றங்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கிறபடி வராவிட்டாலும் நாங்கள் கர்த்தர் மேலே அன்பாகவே இருக்க வேண்டும். அன்பு அது நடந்தாலும் நடக்காவிட்டால், நான் இப்படி ஊழியம் செய்யணும், இன்னும் ஊழியம் செய்வேன், இன்னும் கர்த்தருக்காய் கொடுப்பேன், இன்னும் ஆண்டவருடைய காரியங்களிலே உற்சாகப்பட்டு ஓடுவேன், வேத படிப்புக்கு போவேன், சபை கூடுதலுக்கு போவேன், இன்னும் தேவனுடைய காரியங்கள் ஐக்கியப்படுவேன். என்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாற்றப்படவில்லை தான், ஆனால் கர்த்தரிடத்திலே என்னுடைய அன்பு குறையாது. இந்த விடயங்களிலே நான் இன்னும் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி ஒரு நிபந்தனை அற்ற அன்பு தேவன் மேலே வைப்போம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.